ஒரு அழகான மலை அடிவாரத்தில் இருந்த கிராமம். அங்கே வேலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிறந்த தச்சனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவன் எதை செய்தாலும் அது சரியாக அமையவில்லை. ஒருமுறை அவன் செய்த மரச்சிற்பம் உடைந்து போனது. மனமுடைந்த வேலன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்போது அந்த ஊரின் ஞானமிக்க முதியவர் அங்கு வந்தார். என்ன தம்பி, ஆற்று தண்ணீரோடு உன் கண்ணீரும் சேர்ந்து ஓடுகிறதே, என்ன ஆச்சு? ஐயா, நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் ஒரு முழுமையான சிற்பத்தை செதுக்க முடியவில்லை. நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் என்று தோன்றுகிறது. என் திறமை மீது எனக்கே சந்தேகம் வந்துவிட்டது. வேலன், அந்த மூங்கில் மரத்தைப் பார். அது விதைக்கப்பட்ட முதல் 4 வருடங்கள் மண்ணுக்கு வெளியே ஒரு அங்குலங்கூட வளராது. ஆனால் 5வது வருடத்தில் வெறும் 6 வாரங்களில் அது 80 அடி வளரும். அந்த 4 வருடங்கள் அது சும்மா இருக்கவில்லை. பூமிக்கு அடியில் தன் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தது. இதற்கும் என் தோல்விக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? சம்பந்தம் இருக்கிறது. இப்போது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை முடக்குவதற்காக அல்ல, உன்னை பலப்படுத்துவதற்காக. உன் வெற்றியின் வேர்கள் இப்போது மண்ணுக்கு அடியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பொறுமையாக இரு, பயிற்சியை மட்டும் நிறுத்தாதே. முதியவரின் வார்த்தைகள் வேலனுக்கு புதிய நம்பிக்கையை தந்தது. அடுத்த ஒரு வருடம் அவன் இரவு பகலாக பயிற்சி செய்தான். பல சிற்பங்கள் உடைந்தன, ஆனால் அவன் மனம் உடையவில்லை. இறுதியில் அவன் செதுக்கிய ஒரு தேரின் சிற்பம் அந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒன்றாக பேசப்பட்டது. தோல்வியைக் கண்டு அஞ்சாத வேலன் இன்று அந்த ஊரின் பெருமைமிகு தச்சன். கதையின் நீதி: தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான ஒரு நீண்ட பயணம். உங்கள் உழைப்பு பலன் தரவில்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் வேர்கள் பலமடைந்து கொண்டிருக்கின்றன என்று நம்புங்கள்.